வணக்கம் மக்களே. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ துபாயில் இந்த கூலி படத்தோட தியேட்டர் வைப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கும் பயங்கரமாக தலைவலிக்குது. நான் 2 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்திருக்கிறேன். சரியான தலைவலிக்குது. நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கேப்பில் நான் கொஞ்சம் காஃபியை குடிச்சிட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டு வந்து பேசுவோம். மணி இப்போ 2 மணி ஆகுது. ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு காலையில் 2 மணிக்கே கிளம்பி படம் பார்க்க போயிட்டுருக்கேன். படம் தெருக்கி விடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிரிக்கின்ற ரஜினிகாந்த். தேட்டர் வைப்லாம் செம்மையாக இருந்துச்சா? அந்த படம் என்ட்ராவுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. செம்ம வைப்பாக இருந்துச்சு. வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு தேட்டரை. ஆனால் படம் வைப்பாக இருந்துச்சா இல்லையா? தேட்டருக்குள்ள வைப்பாக இருக்கே, அப்போ படமும் செம்ம வைப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை. அங்கே தான் ட்விஸ்ட்டே. இந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். ஆனால் ட்விஸ்ட்டு படத்தில் இல்லை, படம் பார்க்க வந்தவங்களுக்கு. ஏன்னா சம்பவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் லோகேஷ் கனகராஜ் படத்தில் சம்பவம் செய்யலை, படம் பார்க்க வந்தவங்கள தான் சம்பவம் செஞ்சுட்டாரு. ஏன்னா படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது எல்லாம் கதறிட்டே தான் வந்தோம். என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா படம் அப்படி தான் இருக்குது. படத்தை பற்றி 10 செகண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன் பாய் படம். எப்பா ஃபேன் பாய்ஸ், தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து நீங்கள் உங்களோட தலைவர்களுக்கெல்லாம் படம் எடுத்துடாதீங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து நம்ம தலை அஜித்துக்கு ஒருத்தர் எடுத்து அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போது தலைவருக்கு ஒருத்தர் படம் எடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி சம்பவம் தான் செஞ்சுருக்காரு. ஃபேன் பாய் சம்பவம் தான். ரஜினி ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கழுவி தான் ஊற்றுவீங்க. சரியா? அதே மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு தனியாக ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்களும் என்ன கழுவி தான் ஊற்றுவீங்க. எனக்கு லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா? இருந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த தியேட்டருக்கு உள்ளே போய் வர அந்த ஒரு நொடி இருக்குல்ல, அது வரைய அங்கேருந்து எல்லாருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. செம்ம வைவாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி தலைவர் சம்பவம் செய்ய போகிறாருன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் சம்பவம் செய்ய போகிறாருன்னு இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம், இதுக்கு இடையில அனிருத் பயங்கரமாக பிஜிஎம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இப்படி 3 வகையான கூட்டங்கள் போய் முன்னாடி உட்காந்து அப்படியே தேட்டரை உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்படா படத்தை போடுங்க அப்படின்னு. மொத்த இந்தியா சினிமாவே இந்த ஒரு மூவிக்குள்ள இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கில் இருக்கிற மெகா ஸ்டார், அதுக்கப்புறம் கன்னடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டார், பாலிவுட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இது இல்லாமல் நம்ம இப்போ வேறு லெவல் சம்பவம் செஞ்சுட்டு இருக்கிற கேரளா சினிமாலேருந்து அங்கே ஒரு ஸ்டார்.
இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு படத்தில் வந்து நடித்தா எப்படி இருக்கும், இவங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து நின்று ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், அது அப்படி எதிர்பார்த்து போய் உக்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பு போய் ஆகிடும். ஸோ படம் பார்க்கும்போது ஓப்பன் மைண்டடாக போங்க. டிஸ்க்ளைமர் முடிஞ்சு போச்சா? இப்போ நேரடியாக நம்ம படத்துக்குள்ளே குதிச்சிரும். நம்ம முதல்ல ரஜினி சார்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ரஜினி சாரை இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அவரை ஹீரோவாக நடிக்க வச்சாலும் அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவரோட அந்த ஸ்டைல், அவரோட அந்த நடக்கிற மாஸ், அவரோட அந்த பார்க்குற விதம், அவரோட கண், இது எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சுமே ஒன்று ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டே தான் இருக்கும். இதை அவரோட ரசிகர்கள் ரசித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதில் வந்து எந்த வித ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரஜினி சாரோடது. சரியா? ரஜினி சாருக்கு அடுத்து சத்யராஜ் சார் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷனை கரெக்டாக அவரும் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம உபேந்திரா இந்த கண்ணெடுத்து ஸ்டார், அவருக்கு சின்ன போர்ஷன் தான், ஆனால் அவரோட ஓப்பனிங் ஷாட்டெல்லாம் திருக்கி விட்ருக்கார் வேறு லெவலில். அதை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அடுத்து நம்ம வருவோம் நம்மளோட இந்த எவர் கிரீன் ஸ்டார், என்றும் இன்றும் இளமையாக இருக்கக்கூடிய த பவர் பேக்ட் ஸ்டார். நம்ம சவுத் இண்டியன் சினிமாவில் 80s 90s ஒரு மிகப்பெரிய சாக்லேட் பாயாக இருந்த ஒரு ஆள் நாகார்ஜுனா. அவரோட அப்படியே ஒரு ஆப்போசிட் வெர்ஷன், ஒரு சாக்லேட் பாய், அவருக்குள்ளே ஒரு ஈவில் வெர்ஷன் எப்படி இருந்தாருக்கும், அது இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. மனுஷன் சும்மா தெருக்கி விட்டுருக்கான், சும்மா சொல்லக்கூடாதுங்க, தெருக்கி விட்டுருக்கான். ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெருக்கி விட்டுருக்காரு. எப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெருக்கி விட்டுருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வர மாட்டோம், அவ்வளோதான். நாகார்ஜுனா முடிஞ்சா. அதுக்கப்புறம் நம்ம அமீர் கான் கேமியோ. முன்னாடியே லோகேஷ் வந்து ரிவீல் பண்ணியிருப்பார், அமீர் கான் வந்து இதில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன், எல்லா கேமியோவும் ரோலக்ஸ் மாதிரி வந்துடுறது. எப்படி மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லா கேமியோவும் ரோலக்ஸ் கிடையாது. மனுஷன் ரோலக்ஸை வந்து திருக்கி விட்டுருப்பான். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அமீர் கான் பண்ணது வந்து அது கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுதான் அமீர் கானோட போர்ஷன். எல்லாரும் சொல்லிட்டேனா, ஒரு ஆளை மட்டும் விட்டு பார்த்தீங்களா? ஆமாம், அவரே தான், சௌபின். மனுஷன் தெருக்கி விட்டுருக்கான் உண்மையிலேயே. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைய அவனுக்கு கொடுத்த அந்த ரோல் இருக்குல்ல, ரோலில் வந்து அப்படியே வாழ்ந்துருக்கிறான். நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அப்படியே அந்த நடிப்போட அப்படியே ஊறி போய் தெருக்கி விட்டுருக்கான். சிம்பிளாக சொல்லணும்னா தெருக்கி விட்டுருக்கான். இவ்வளோ வருஷம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டு பேர் வெளியே வராமையே இருந்து கடைசியாக ஒரு 2-3 படம் இந்த மஞ்சுமல் பாய்ஸில் நிறையா பேர் எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மலையாள படம் ஒன்று பண்ணியிருந்தார், அது நான் பார்த்துருக்குறேன். அது எப்படின்னா ஒரு மாதிரி மென்டல் இரிட்டேட் மாதிரியான ஒரு சின்ன குழந்தை, அந்த மன வளர்ச்சி குன்றிய மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அமேசிங்கான ஃபிலிம், அமேசிங் ஆக்டிங். ஸோ அதில் தான் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த படத்தில் மஞ்சுமல் பாய்ஸோட அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த படம் பேர் வேணாலும் போடுறேன், எனக்கு திடீர்னு உடனே வரல. அந்த மொத்த அந்த கூலியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைய மொத்த மூவியோட அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறது சௌபின் மட்டும்தான். சௌபினுக்கு அப்புறம் நாகார்ஜுனா, இவங்க 2 பேருக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்க்ரீன் வந்து ஆக்குப்பை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி திருக்கி விட்டுருக்க மனுஷன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து வார்த்தை சொல்ல தெரியல. இந்த வைரல் சாங் பூஜா ஹெக்டே, அந்த வைரல் சாங் இருக்குல்ல, அந்த சாங்குக்கும் அந்த படத்துக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை. ஒரு வேளை அந்த மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மூவியில் வச்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தக் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியும். தக் லைஃபோட சாங் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்மயி பாடின சாங் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் அது இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த மோனிகா சாங் வந்து வேறு லெவல் பிரிச்சிருச்சு சாங். அந்த வீடியோ மட்டும் அந்த தனியாக யூடியூப்லாம் வந்து பிரிச்சிருச்சு வியூஸில். ஆனால் அது படத்தில் எங்கேயுமே சிங்க் ஆகலை. அந்த சாங்கை வந்து உள்ளே ஒன்று வச்சது படத்தில் எங்கேயுமே சிங்க் ஆகலை. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம்.
படத்தில் ஸ்டோரியே இல்லை, அதான் ஸ்டோரி. என்னடா கொலப்புறன்னு கேட்காதீங்க. ஆமாம், இந்த படத்தில் ஸ்டோரியே கிடையாது, அதுதான் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடியே நிறையா நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லி 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 தேஞ்சு போன ஸ்டோரிகள். அண்ணனுக்காக தம்பி வர்றது, தம்பிக்காக அண்ணன் வர்றது, அப்பாவுக்காக மகன் வர்றது, மகனுக்காக அப்பா வர்றது, அந்த வரிசையில் நண்பனுக்காக இன்னொரு நண்பன் வர்றது. இதுதான் நண்பனை கொலை செஞ்சவங்கள தேடி இன்னொரு நண்பர் வர்றாரு, நான் பழி வாங்குவேன். இதுதான் ஸ்டோரி, ஒன்லைனர். இதுதான். இதுக்கிடையில் வந்து நிறையா ட்விஸ்ட் இருக்குன்னாரு. ஆனால் படத்தில் எங்கேயுமே ட்விஸ்ட் இல்லை, எதுவுமே ட்விஸ்ட்டாக தெரியல. ஏன்னா ஒரு சில சீன்லாம் நம்ம இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டரா, ஸோ இந்த கேரக்டராக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்களால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருது. படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் மைண்டோட போங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபேன் பாய் அந்த மைண்ட் செட் மட்டும் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். சௌபின் அவரோட பாட்டை தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ரஜினி சார் நாகார்ஜுனா சும்மா பிரிச்சுருக்கார். சத்யராஜ் சார், உபேந்திரா, அதுக்கப்புறம் நம்ம அமீர் கான் சார், இவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ஓரளவு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபுல்ஃபில் பண்ணால ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு கதையாக மூவ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த படத்தை இந்த அவசரமாக எழுதின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு கதையை எழுதி அந்த கதையில் இந்த கதைக்கு ஏற்ற நாயகன் இவர், இந்த கதைக்கு ஏற்ற நாயகன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணி ரசித்து பண்ணுற லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த கதையை இவர் தான் ஹீரோ, இவருக்கு நம்ம ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின மாதிரி இருக்குது இதில் இருக்கிற திரைக்கதையெல்லாம். ஸோ எந்த டைரக்டராக இருந்தாலும் அப்படி ஒரு மெகா ஸ்டார் ஒரு படம் பண்ணும்போது அவரை சுற்றி தான் அந்த கதையை ரிவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை எழுதுவாங்க. முன்னாடி வேறு கதை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த கதையை அப்படி தான் மாற்றி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் இதை பண்ணியிருக்காரோன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் நான் எங்கேயுமே லோகேஷ் கனகராஜை பார்க்கவே இல்லை. அடுத்து வருவோம், மிக முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசியாகணும். படத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸில் தமிழ் சினிமாவை தன்னோட வசீகர குரலாலையும் தன்னோட கைகளில் அப்படி விளையாடுற அந்த டியூனாலையும் கட்டி போட்டவர் அனிருத். ஆனால் இந்த படத்தில் அவர் கைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல, இல்லை அவரே அவர் கையை கட்டி போட்டுக்கிட்டாரான்னு தெரியல. இந்த பிஜிஎம்க்கு பேர் போன மனுஷன் படம் ஃபுல்லாக பிஜிஎம் பண்ணியிருக்கிறாரு. நான் இந்த பிஜிஎம் எல்லாம் மியூசிக்கில் வரவே இல்லை, அவர் வாயில் பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் அதிரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே படம் முழுக்க இதுதான் அவர் வாய்ஸில் வருது. அரங்கம் அதிரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே அரங்கம் அதிரட்டுமேன்னு. ஆமாம் ஐயா, அரங்கம் அது தான் போச்சு. ஏன்னா மக்கள் எல்லாம் அப்படி தியேட்டர்லேருந்து திருச்சி வெளில ஓடுறான், என்னடா இப்படி படம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்படி தான் இருந்துச்சு படம். எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அந்த பிஜிஎம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. ஒரு சில இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் வருது, அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் உள்ள ஒரு பிஜிஎம் வரணும். அப்படி ஒரு மொமெண்டம் வர்ற மாதிரி ஒரு பிஜிஎம் வர்ற இடத்துல டக்குன்னு அங்கேருந்து கட் ஆகிட்டு வேறு பிஜிஎம் வந்துடுது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டுக்குள்ள என்ன ஓடிச்சு அப்படின்னா, லைஃப் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் என்ன ஓடிச்சு அப்படின்னா, இந்த ப்ளூ சட்டை மாறன் சார் கையில் இந்த படம் கிடச்சா என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காரு தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். அதே ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நான் என் மைண்டுக்குள்ளே ஓடினது. அந்த ப்ளூ சட்டை மாறன் எப்படி எப்படிலாம் அவரோட அந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கும் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ அப்படின்னு. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள் படத்தை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சார் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அவரை டிஏஜிங் பண்ணி ஒரு சில சீன்ஸில் காட்டியிருக்கீங்க. பட் ஆனால் அது எப்படி நீங்கள் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை உட்காந்து அந்த மானிட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா இந்த டிஏஜிங் நம்ம சரியாக பண்ணலை, அவுட்புட் ஒழுங்காக வரலன்னு? இது எப்படி பார்க்காம விட்டிங்கன்னு தெரில. ஒரு சில டிஏஜிங் சீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது அது டிஏஜிங்காக இல்லை இந்த மேக்கப்பான உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்க அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு சைடில் பார்ப்பார் லுக்கு சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு லுக்குக்கு அவர் வாய்ஸை ஒரு மாடுலேஷன் ஒன்று கொடுத்துருப்பீங்க பாருங்களேன் சாமிகளா. அவரே சும்மாவே பேச விட்ருக்கலாம்,
அவர் வாய்ஸ் வந்து மாடுலேட் பண்ணி அந்த வாய்ஸ் இது கேவலமாக சிங்க் ஆகிருக்குங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷனோட ஃபேஸ் வந்து டிஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் குரலையும் டிஏஜிங் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இந்த குரலும் அப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த சீன் வந்து விஷுவலாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ரஜினி சாரோட ஆடியோ கேட்கும்போது அந்த விஷுவலுக்கு கனெக்டே ஆகலை. அதில் சொதப்பி வச்சுருக்கிறீங்க. இது என்ன சொல்கிறது தெரியல. எனக்குலாம் வந்து அந்த சீன்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த விஷுவல்ஸ் செம்ம இருந்துச்சு. அந்த சைடு வியூவில் பார்க்கும்போது சும்மா தியேட்டரே அப்படியே அப்படியே அலறுது. அப்படியே ஃபுல் விசில் சத்தம் பறகுது அந்த சீனுக்கு. ஆனால் அதை அப்படியே அடுத்த ஒரு 2-3 செகண்டில் வந்து அந்த வீடியோவோட கனெக்டான ஆடியோ அவர் பேசுகிற மாதிரி வருது பாருங்கள். அப்படியே எனக்கு அப்படியே புஷ்ஷுன்னு போச்சு. அந்த ஃபுல்லாக காற்று ஊதி இருக்கிற பலூனில் டக்குன்னு ஒரு ஓட்டையை போட்டால் புஷ்ஷுன்னு இறங்கணும், அது மாதிரி இறங்கிச்சு எனக்கு. அப்படியே நரம்புறம்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்தது. அப்படியே அந்த அந்த ஆடியோ கேட்டவொன்னே புஷ்ஷுன்னு இறங்கி போச்சு. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல அங்கங்கே லேங்ஸ் இருக்குது. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கைதி மாதிரி ஒன்று ஒரு படத்தை பண்ணிவிட்டு பிஜிஎம் தெருக்கூட்டிருப்பாங்க. ஐயாப்பா லைட்டிங்காக இருக்கட்டும் சரி, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, அந்த ஸ்டோரி போகிற அந்த வேகம், அதை கைதியை பார்த்து முடிச்சு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்குள்ள விக்ரம் சும்மா விக்ரமில் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும். அந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த பிஜிஎம்லாம் வந்து அப்படியே இன்னும் வரையும் என் மண்டைக்கில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பிஜிஎம்லாம் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு காலையில் 2:30 மணிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க போயிட்டு, அதுவும் சரியான பசியில் பார்க்க போயிட்டு வந்ததுக்கு இந்த படம் ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இந்த லொக்கேஷனை வந்து ரொம்பவும் பாராட்டணும்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த சௌபின் கேரக்டர். சும்மா மனுஷன் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டெல்லாம் கம்மி தான். நார்மலாக நம்ம படத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடியாளங்கள்லாம் அப்படியே பெரிய ஆளுங்கள்லாம் பயங்கரமாக இருப்பாங்க, பயங்கரமான பாடியாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவெல்லாம் உடச்சிட்டு ஒருத்தன் சின்னதாக ஒரு நார்மலாக இருந்தாலும் மொக்கையாக இருந்தாலும் அவனோட ஆட்டிடியூட்டை வச்சு அவன் மொத்த கேங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் பண்ணுறது, அந்த கதைக்கில் அந்த கேரக்டர் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுற விஷயம், அந்த ஆக்டரும் அந்த கேரக்டரும் அப்படியே அட்டாச் ஆகிட்டு அந்த அவுட்புட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்திங்களா சும்மா வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு சௌபினுக்காவது கண்டிப்பாக படத்தை ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.